ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எதையுமே நம்மளால் செய்ய முடியுதோ முடியலையோ அதையெல்லாம் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரத்தில் யாரையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு இது நம்மளுக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான ஒரு இதை ஒரு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. அப்படின்னா ஆமாம், அதுக்காக தான் நானும் உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் சொல்கிறதுக்கான இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, ஓகேப்பா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. போக போக நம்மளுக்கு எதையுமே நம்ம பார்த்துக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் ஒரு சரியான விஷயத்த நம்ம பா இது பண்ணிக்கிறதுக்கோ நம்மளுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம், அதுக்காக தான் நானுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் இப்போ குறை சொல்கிற மனநிலை இல்லை அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே இருந்துக்கலாம். அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா நம்மளுக்கு எல்லோரும் வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களாம் நம்மளை அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. யாருமே நம்மளை ஒரு ஈஸியாக எந்த விஷயத்துலையும் நினைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு யாரையும் எந்த விஷயத்துலையும் நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்க இவங்கன்னு நம்ம அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தில் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முடிவாக இருக்கிறது. அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான்ப்பா. நம்ம ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாருக்கும் அந்த விஷயத்துலையும் நம்ம குறை சொல்கிறதுக்கோ இல்லை மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்படின்னா சரி, விடுங்க விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே அது சரியாகணும்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எதையும் இதை எடுத்து அதை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம், அது உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. அப்பப்போ அந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கு அவங்களோட சப்போர்ட்டிவ் இருந்தாலே போதும். அந்த சப்போர்ட்டை தான் வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்தது நகர்த்திக்கிட்டு போகணும். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே சரி, ஓகே தான். நீங்கள் எல்லாரும் பேசிக்கிங்க பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. ஆனால் உங்களுக்கு எல்லாருமே நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே அவங்கவுங்களும் அந்தந்த விஷயத்தில் நம்ம பேசிக்கிட்டு முடிவெடுத்துக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே சரி சரி, ஓகே ஓகே, நீங்கள் அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்குன்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டு நம்மளால் இல்லை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா போதும் அப்படின்னோடனே ஆமாம், அதுக்கு தான் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களும் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னோடனே சரி, ஓகே, நான் முடிவெடுத்துக்கிறேன். நீங்களே எதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க பண்ணிக்கோங்க. நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறோன்னே ஆமாம், அதுக்காக தான் நானுமே அவங்கக்கிட்டன்னு சொல்லி எந்த ஒரு இதுக்குமே நான் இது பண்ணலை. ஏன்னா உங்களால் எதுக்குமே அவங்கள காரணம் காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே